இன்னொரு உண்மையும் சொல்றேன். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச உண்மை, நீங்க ஏற்கனவே வெளியிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. ஏன்னா அவர் இந்த அளவுக்கு எங்களை வந்து குற்றச்சாட்டாரு. பதவிக்காக, நாங்க ஒரு அமைச்சர் பதவிக்காக எல்லாம் போறோம். அப்ப இவரு என்ன சன்னியாசம், இவரு என்ன இது எதுக்கு வந்த அரசியல் செய்யறவங்க எல்லாமே பதவிக்கு வரணும் தான் நினைப்பாங்க. இது இப்ப இவரு மட்டும் எதுக்கு இருக்கிறாரு? இன்னைக்கு எதுக்கு அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது. ஆனா அதை ஏத்துக்க மனமில்லாத இன்னைக்கு சொல்கிறார் மிகப்பெரிய வெற்றின்றார். 47 தொகுதியை ஜெயிச்சது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றார். இப்படிப்பட்டவரை பொதுச் செயலாளராக வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? இது வெற்றியா? மிகப்பெரிய தோல்வி சொல்றார். வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்றார். ஆனா இதே அம்மா 96ல சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க. தைரியமா சொன்னாங்க, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அவங்க அம்மா, அவங்க பொதுச் செயலாளர், ஆண்மை மிக்கவர், ஆளுமை மிக்கவர். வெற்றியும் கொண்டாடணும், தோல்வி வந்தா அந்த தோல்வி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். அந்த மனப்பக்குவம் இன்னி வரைக்கும் அவர்கிட்ட கிடையாது. 19ல தோத்தோம், 21ல தோத்தோம், 24ல தோத்தோம், 26ல தோத்துருவோம். இன்னி வரை எந்த தோல்விக்கும் பொறுப்பேற்கவில்லை அவர். நான் நேற்றே சொல்லிட்டேன், தோல்வி நான் அவரை மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் குற்றச்சாட்டு. இந்த தோல்வியில எல்லாருக்கும் பங்கு இருக்குது, நாங்களும் ஒத்துக்கிறோம், எங்க எல்லாருக்கும் பங்கு இருக்குது. ஆனா அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார். கட்சியை சீர்திருத்தத்துக்கு அவர் ஒத்துழைப்பு இல்லை. நான் இன்னொரு அதான் சொல்ல வந்தேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. என்ன வாய்ப்பு? மிகப்பெரிய, நடக்க முடியாத, நினைச்சு பார்க்க முடியாத, சிந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பு. சமுதாயத்திலேயே மிகவும் மிக மிக பின்தங்கி இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு முதலமைச்சர் பதவி வாய்ப்பு வந்தது. திமுகவோட ஆதரவோடு ஆட்சி அமைக்கின்ற போது கம்யூனிஸ்டுகள் நேரடியாக டக்குன்னு அவருக்கு ஆதரவு கொடுத்த உடனே திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று திமுகவால் முன்மொழியப்பட்டது. அவர் மட்டும் முதலமைச்சர், மீதி அனைத்து அமைச்சர் பதவியிலும் அதிமுக எடுத்துக்கொள்ள வேண்டும். 33 அமைச்சர்கள் நீங்க எடுத்துக்கங்க, திருமாவளவன் மட்டும் முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு வந்தது. அது எங்களிடம், அதுதான் கடைசி அந்த கூட்டம், அந்த போட்டோ காட்டினாரு, அதுதான் நாங்கள் போனது. அப்போ சொன்னோம், சரி திமுகவோட நம்மளால முடியாது, அவர் திருமாவளவன் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, சரி பண்ணிக்கலாமா சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க. முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஆட்சின்னு தான் வரும்? முடியாது. நான் இருந்தால் நான் முதலமைச்சர், இல்லை என்றால் நம்ம எதிர்கட்சியாக செயல்படுவோம். இந்த சேம் வேர்டு யூஸ்ட். நான் இருந்தால் முதலமைச்சர் நான், இல்லை என்றால் எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று சொன்னார். அப்போ சரி இதுவும் வேண்டாமா கேட்டேன். அதிமுக தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? திமுக அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், தீய சக்தி. அதனால் இந்த டிவிகே தமிழக வெற்றி கழகத்துடைய நோக்கம் என்ன? திமுக ஒரு தீய சக்தி. நம்ம 2 பேருடைய நோக்கமும், அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் நோக்கமும் திமுக அழிக்கப்பட வேண்டும். நீங்க திமுகவோட போறன்ற மனநிலையில் வந்துட்டீங்க. அதை நீங்க பரிசீலனை செய்யும் போது ஏன் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று கேட்டோம். இதில் தான் எங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. அவர் எந்த எதுக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றதால் தான் நாங்கள் வந்துவிட்டோம். இதுதான் நடந்த உண்மை. இதுல எந்த விதமான ஒளிவு மறைவே கிடையாது. எங்க மனசகத்தை உண்மையை இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எந்த காலத்திலையும் இன்னைக்கு சொல்கிறார், நான் கையெழுத்து போட்டு தானே இவர்கள் எம்எல்ஏ ஆனார்கள். ஏஃபம் உண்மைதான், பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அந்த பொதுச் செயலாளர் உருவாக்குறது யாரு? இந்த தொண்டர்கள். இவரா சுயமா வந்துட்டாரா பொதுச் செயலாளரா? யார் உருவாக்குறது? இந்த உலகத்துக்கே தெரியும், இந்த ஊருக்கே தெரியும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொண்டர்களுக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும் யார் உருவாக்குனது. அவ்வளவுதான்.
இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பலை. இப்போ சொல்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா தலைமையிலான நாங்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர் இன்றைக்கு ஆதரித்து வாக்களித்திருக்கிறோம். ஒரே நோக்கம், ஒரே எண்ணம். என்ன காரணம் என்றால் எங்களுடைய நோக்கமும் ஆளும் டிவிகேவுடைய நோக்கம் ஒன்றுதான். திமுக அப்புறப்படுத்த வேண்டும், திமுக அகற்றப்பட வேண்டும். இதே ஒரே நோக்கம், ஒரே காரணத்திற்காக தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டிவிகே இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்ல, நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறோம். இன்றைக்கு 19 தேர்தல், 21 தேர்தல், 26 தேர்தல், இந்த மாதிரி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இதை ஆய்வு செய்யறதுக்கு மட்டும்தான் நாங்க பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி ஆய்வு செய்யணும், தோல்வி ஆய்வு செய்யணும். அது மட்டும் இல்ல, கட்சி உடைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இது உயிர் மூச்சு இல்ல. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதே போல இவரை முதலமைச்சரா உருவாக்குனது அவங்க சின்னம்மா அவங்க தான். அந்த நேரத்தில் பார்த்து நான் தான் கூட இருந்தேன், எல்லாம் பண்ண நாங்கள் எல்லாம் இருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க பண்ணாங்க. அவங்கள அதே போல இப்ப ஓ பன்னீர்செல்வம் சரி, வைத்திலிங்கம் சரி, ஜேசிடி பிரபாகர் சரி, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பண்ண சொல்லிதான் நாங்க இதுக்கு முன்னாடி பேசணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டே இருந்தா எப்படி சரியா இருக்கும்? இப்பவும் நாங்க தெளிவா இருக்கிறோம், கட்சி நல்லா இருக்கணும். இப்ப அவர் சொல்லிட்டார், பேசும்போது அவரும் சொன்னாரு, நாங்களும் சொல்றோம். பொதுச் செயலாளர் அவரு தான், மாற்று கருத்துல. இப்பவாது பாத்தீங்கன்னா இப்போ நம்முடைய சின்னம்மா அவர்களையும் அண்ணன் டிடி தினகரன் அவர்களும் வெளியே போனவங்க எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து 10 கட்சி இணைங்க. இப்போ இருக்கிறவங்களை பூரா குறை சொல்லி யாரையும் வெளியே அனுப்பாதீங்க. அதாவது ஒரு அம்மா இடத்துல, தலைவர் இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்போ நீங்க சொன்னது என்ன பண்ணது? திமுக எதிர்த்து தான் நம்ம கட்சி. அதாவது திமுகவை எதிர்த்து தான் இந்த கட்சி புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சார். அம்மா அப்படித்தான் இருந்தாங்க. அதே பாணி தான் அன்னைக்கு நாங்க இருக்கிறோம். அதே போல தயவு செஞ்சு இனியாவது வேற மாதிரி சிந்திக்காம இருக்கிறவங்க போற வெளியே அனுப்பாம எல்லாத்தையும் அரவணைச்சு இந்த கட்சி பலப்படுத்தணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதை தயவு செஞ்சு அவர் செய்யணும். அவ்வளவுதான். இன்னும் குறை சொல்லிட்டே இருக்க கூடாது. நன்றி. சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு இல்ல, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை சட்டமன்றம் நம்ம இருந்தோம். அதே போல எங்க தலைமையில் இருந்தது. அதுதான் அண்ணன் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லா பக்கம் ஊடகங்கள் எல்லாமே என்ன அதிமுக உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டீம் வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி செயல்பட்ட பரவாயில்ல, ஒரு ஐடி வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்ல, நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறோம். இன்றைக்கு 19 தேர்தல், 21 தேர்தல், 26 தேர்தல், இந்த மாதிரி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இதை ஆய்வு செய்யறதுக்கு மட்டும்தான் நாங்க பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி ஆய்வு செய்யணும், தோல்வி ஆய்வு செய்யணும். அது மட்டும் இல்ல, கட்சி உடைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இது உயிர் மூச்சு இல்ல. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதே போல இவரை முதலமைச்சரா உருவாக்குனது அவங்க சின்னம்மா அவங்க தான். அந்த நேரத்தில் பார்த்து நான் தான் கூட இருந்தேன், எல்லாம் பண்ண நாங்கள் எல்லாம் இருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க பண்ணாங்க. அவங்கள அதே போல இப்ப ஓ பன்னீர்செல்வம் சரி, வைத்திலிங்கம் சரி, ஜேசிடி பிரபாகர் சரி, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பண்ண சொல்லிதான் நாங்க இதுக்கு முன்னாடி பேசணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டே இருந்தா எப்படி சரியா இருக்கும்? இப்பவும் நாங்க தெளிவா இருக்கிறோம், கட்சி நல்லா இருக்கணும். இப்ப அவர் சொல்லிட்டார், பேசும்போது அவரும் சொன்னாரு, நாங்களும் சொல்றோம். பொதுச் செயலாளர் அவரு தான், மாற்று கருத்துல. இப்பவாது பாத்தீங்கன்னா இப்போ நம்முடைய சின்னம்மா அவர்களையும் அண்ணன் டிடி தினகரன் அவர்களும் வெளியே போனவங்க எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து 10 கட்சி இணைங்க. இப்போ இருக்கிறவங்களை பூரா குறை சொல்லி யாரையும் வெளியே அனுப்பாதீங்க. அதாவது ஒரு அம்மா இடத்துல, தலைவர் இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்போ நீங்க சொன்னது என்ன பண்ணது? திமுக எதிர்த்து தான் நம்ம கட்சி. அதாவது திமுகவை எதிர்த்து தான்
இந்த கட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சார். அம்மா அப்படித்தான் இருந்தாங்க. அதே பாணி தான் அன்னைக்கு நாங்க இருக்கிறோம். அதே போல தயவு செஞ்சு இனியாவது வந்து வேற மாதிரி சிந்திக்காம இருக்கிறவங்க போற வெளியே அனுப்பாம எல்லாத்தையும் அரவணைச்சு இந்த கட்சி பலப்படுத்தணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதை வந்து தயவு செஞ்சு அவர் செய்யணும். அவ்வளவுதான். இன்னும் குறை சொல்லிட்டே இருக்க கூடாது. நன்றி. வந்து இல்ல இருங்க. எல்லா கேள்விக்கும் நம்ம மாண்பு முன்னாள் அமைச்சர் அதாவது சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு இல்ல, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை சட்டமன்றம் நம்ம இருந்தோம். அதே போல எங்க தலைமையில் இருந்தது. அதுதான் அண்ணன் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து எல்லா பக்கம் ஊடகங்கள் எல்லாமே என்ன அதிமுக உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு டீம் வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு இந்த மாதிரி செயல்பட்ட பரவாயில்ல, ஒரு ஐடி வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்ல, நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறோம். இன்றைக்கு 19 தேர்தல், 21 தேர்தல், 26 தேர்தல் இந்த மாதிரி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இதை ஆய்வு செய்யறதுக்கு மட்டும்தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி ஆய்வு செய்யணும், தோல்வி ஆய்வு செய்யணும். அது மட்டும் இல்ல, கட்சி உடைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இது உயிர் மூச்சு இல்ல. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதே போல இவரை வந்து முதலமைச்சரா உருவாக்குனது வந்து அவங்க வந்து சின்னம்மா அவங்க தான். அந்த நேரத்தில் வந்து பார்த்து நான் தான் கூட இருந்தேன், எல்லாம் பண்ண நாங்கள் எல்லாம் இருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க பண்ணாங்க. அவங்கள அதே போல இப்ப வந்து ஓ பன்னீர்செல்வம் சரி, வைத்திலிங்கம் சரி, ஜேசிடி பிரபாகர் சரி, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பண்ண சொல்லி தான் நாங்க வந்து இதுக்கு முன்னாடி பேசணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டே இருந்தா எப்படி சரியா இருக்கும்? இப்பவும் நாங்க தெளிவா இருக்கிறோம், கட்சி நல்லா இருக்கணும். இப்ப அவர் வந்து சொல்லிட்டார், பேசும்போது அவரும் சொன்னாரு, நாங்களும் சொல்றோம். பொதுச் செயலாளர் அவரு தான், மாற்று கருத்துல. இப்பவாது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்முடைய சின்னம்மா அவர்களையும் அண்ணன் டிடி தினகரன் அவர்களும் வெளியே போனவங்க எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து 10 கட்சி இணைங்க. இப்போ இருக்கிறவங்கள பூரா குறை சொல்லி யாரையும் வெளியே அனுப்பாதீங்க. அதாவது ஒரு அம்மா இடத்துல, தலைவர் இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்போ வந்து நீங்க சொன்னது என்ன பண்ணது? திமுக எதிர்த்து தான் நம்ம கட்சி. ஆமா, அதாவது திமுகவை எதிர்த்து தான் இந்த கட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சார். அம்மா அப்படித்தான் இருந்தாங்க. அதே பாணி தான் அன்னைக்கு நாங்க இருக்கிறோம். அதே போல தயவு செஞ்சு இனியாவது வந்து வேற மாதிரி சிந்திக்காம இருக்கிறவங்க போற வெளியே அனுப்பாம எல்லாத்தையும் அரவணைச்சு இந்த கட்சி பலப்படுத்தணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதை வந்து தயவு செஞ்சு அவர் செய்யணும். அவ்வளவுதான். வந்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.